Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா விசேஷ வீடுகள்ல தவசி புல்லெல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்களோட ஸ்டைல்ல பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். என்னடா தவசி புல்ல ஸ்டைல் அப்படிங்கறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஆக்சுவலா இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. பட் நிறைய தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். பட் அவங்களுக்கு இருக்கிற அந்த கலரும் சரி அந்த ரிச் டேஸ்டும் எனக்கு வந்தது இல்ல. அப்ப அவர் எங்க வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு வந்தப்ப அவர்ட்ட வந்து கொஞ்சமான குவாண்டிட்டிக்கு எப்படி செஞ்சா டேஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து அதோட சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அந்த சீக்ரெட்டையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அந்த சீக்ரெட்டை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பிரெட் அல்வா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகலமான ஒரு இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு கிடையாது. நான் வந்து 10 முந்திரி பருப்பை பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு அது பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்க்கு தான் எடுத்துருக்கிறேன். கல்யாணங்களில் ரஸ்கில் தான் செய்வாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு பொடிச்ச ரஸ்க்கு சேர்த்துருக்கிறேன். 150 கிராம் அளவுள்ள ரஸ்க்கு. இப்போ இதை வந்து நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரெட் அல்வாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ பால் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த மில்க் வேணால் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து லோ ஃபேட் மில்க் இருந்தாலும் சேர்த்து இந்த அளவுக்கு கலரிடுங்க. லோ ஃபயரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கணும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு சர்க்கரை வந்து இலகி உருகி இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிற அளவுக்கு கிளறிக்க போகிறோம். நான் வந்து சர்க்கரை இதில் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்க போகிறேன். கல்யாணங்களில் இது சேர்க்குறனால தான் உங்களுக்கு அந்த ரிச் டேஸ்ட் கிடைக்கிது. சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் அது இருக்காது இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/2 கப்பு சர்க்கரைக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து நல்லா இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. இதை போட்டு தீயை இன்னுமே கம்மியாக தான் வச்சு கிளறிக்கிட்டு இருக்கிறேன் நான். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கல்யாணங்களில் கோவான்னு சொல்லுவாங்க. அதாவது மாவான்னு வந்து கடைகளில் கிடைக்கிது. பன்னீர் மாதிரியே கிடைக்கும். பால்கோவா தான், நம்ம வந்து சர்க்கரை போடாத பால்கோவா அது. இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் இதுவும் இல்லைன்னா கட்டாயம் நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நான் வந்து பன்னீரை கூட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு செஞ்சுருக்கிறேன். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கலர் வந்து இன்னுமே உங்களுக்கு ரிச் ஆகிறதுக்கு ஒரு டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து திராட்சையை உப்பலாக விடக்கூடாது. சூடான நெய்யில் போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து இந்த பால்கோவாவில் சேர்த்துடணும். இப்போ தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கலாம். அதாவது மிதமான தீயில் மாற்றிக்கிட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிச்சாக இந்த கலரில் வரும். அந்த கடைசியில் நெய்யை சூடாக ஊற்றி கலர்றோம் பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு இந்த கலர் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் ஆனாலும் வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான நம்ம பிரெட் அல்வா கல்யாணங்களில் கிடைக்கிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. செம்மையா இருக்கு. நீங்களும் அம்மாவோட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த ஹல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.